ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட் இஸ் பிளாக்கிங் யூ ஃப்ரம் எக்ஸ்பிரஸிங் லவ். நீங்கள் உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் தடுக்குது பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர், pile number 2 in the tree, mini tree, pile number 3 in the 777 angel number. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் சூஸ் பண்றனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1. லவ் ஒரு பார்ட்னர் கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற நார்மல் பீப்புள் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லவ்வை நிறைய இருக்குது உங்களுக்குள்ளார. பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தடங்கள் வருது. வாட் இஸ் த ரீசன்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கலாம். பைல் நம்பர் 1க்கு ஒருத்தவங்களை நம்புறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பிட்ரேயல் லவ் விஷயத்தில் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு லவ் ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு வீக்னஸாகவுமே இருந்திருக்கு பாஸ்டில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நிறைய பீப்புள் ஏமாத்திருப்பாங்க, உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்டில் நடந்த அந்த ஒரு பிட்ரேயல் அது இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொடுக்குது. யாரை பார்த்தாலும் யார் உங்ககிட்ட ஒரு லவ்வை ரீசனே இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட ஓகே, ஏதோ தேவைக்காக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இது ஒரு ட்ரூ லவ் கிடையாது அப்படின்னு நீங்கள் 100% மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டியுமே இருக்குது. ஒரு பீப்புள் கிட்ட ஃபுல் லவ்வை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் பீப்புள் டூ சேஞ்ச். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க. பீப்புள் மாறுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க மேலே அளவுக்கு அதிகமான ஒரு லவ்வை நீங்கள் கொடுத்தா நாளைக்கு அது அவங்க மாறிட்டாங்க, வேற ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த தாட்ஸுமே ரொம்ப யோசிப்பீங்க. ஆக்சுவலி பைல் நம்பர் 1 நீங்கள் ஒரு டீப் திங்கராக கூட இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம்னா கூட அது ரொம்ப டீப்பான ஒரு லெவலில் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது யூனிவர்ஸோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராங் பிளாக்கேஜே வருது. இன்ஃபேக்ட் பைல் நம்பர் 1 ஒருத்தவங்களுக்கு லவ்வை கொடுத்தீங்கன்னா ஒரேடியாக கொடுப்பீங்க 100%. ஒரு 99 கூட கிடையாது, 100% லவ். அதுவே ஒருத்தவங்களை வெறுத்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட ஃபீலே பண்ண மாட்டீங்க. எதர்
லவ் பண்ணால் ஓவராக பண்ணுவீங்க, இல்லைன்னா அடியோடு வெறுத்துருவீங்க. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஆக்ஷன்ஸ் மனசுக்குள்ளார எதுவுமே வைக்காதீங்க, வெளியில் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஒருத்தவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, டிசப்பாயின்மெண்ட் ஆகுதுன்னா ஓப்பனாகவே சொல்லுங்கள். ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறது லாட் பெட்டர். ஏன்னா பைல் நம்பர் 1 வந்துட்டு மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நீங்கள் வைக்கிறனால தான் உங்களால் அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. சம்வேர் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு உங்கள் ஹார்ட் சக்கரா பிளாக் ஆகியிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் தட். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பனாகவே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட அதை ஓப்பனாகவே சொல்லுங்கள். நீங்களா ஒரு கற்பனை நினச்சிட்டு பிரச்சனை வரப்போகுது, இவங்க இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்களாவே இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட அதை டைரெக்டாக சொல்லிடுங்க. அது வந்து உங்களுக்கு உங்கள் ஹார்ட் சக்கராவும் பாதிக்காது, அதே மாதிரி உங்களோட லவ் எனர்ஜியும் வந்துட்டு பாதிக்காது, ஸ்டக் ஆகாது. இப்போ உங்களுக்குள்ளார பைல் நம்பர் 1க்குள்ளார லவ்வே இல்லைன்னுலாம் கிடையாது, நிறைய லவ் இருக்கு, பட் அது ஸ்டக் ஆகியிருக்கு. அந்த எமோஷனல் பேக்கேஜ் வேண்டாம். ஓகேங்களா? பாஸ்டில் இருக்கிற அந்த எமோஷனல் பேக்கேஜ் வந்து உங்களை ஃப்யூச்சருக்கே வந்து போக விடாமல் வந்து தடுத்துரும். ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 1 யூ கேன் சி லாட் ஆஃப் லவ். உங்களுக்குள்ளாருமே அந்த லவ் இருக்கு, உங்களை சுற்றியுமே வந்துட்டு அந்த லவ் இருக்கு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு அந்த பாஸ்ட் விஷயம் மட்டும்தான் தெரியுதே தவிர உங்களை சுற்றி நல்ல ஒரு லவ் எனர்ஜி இருக்குங்கிறது தெரியல. ஸோ அந்த பாஸ்ட் விட்டு வெளியே வாங்க, யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்னைக்கு உங்கள் பாஸ்ட் விட்டு வெளியே வரீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாக கைட் பண்ணுவாங்க. யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. பேலன்ஸ் யுவர் தாட்ஸ். ஓகேங்களா? எமோஷ்னலி வந்துட்டு இந்த ஒரு ட்ராமாவில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுங்க. யூ கேன் கோ அவுட் சைட், ஜஸ்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர். உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே ஒரு டாக்ஸிக்கான பீப்புள் அவங்க கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னலி வந்துட்டு அந்த ட்ராமா, எமோஷ்னல் பேக்கேஜ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ட்ராவல், நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க, கெட் ஃப்ரெஷ் ஏர். சோலோ ட்ராவல் பண்ணுறீங்களா? ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காசிப் பண்ணுறவங்க இதிலிருந்து வெளியே வாங்க. ஓகேங்களா? அண்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து. அது வந்து லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு மணியாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வாங்க. யூ நீட் டு ஹாவ் பேலன்ஸ். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குள்ள பிளாக்கேஜ் இருக்கிறதுக்கு ஒரே மெயின் ரீசன் பாஸ்ட் தான். அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய லவ் கிடைக்கும். நிறைய லவ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி வந்துட்டு எந்த பாதையில நான் போறது, ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசினாலுமே ஒரு ப்ரப்போசல் வந்தா கூட அதை நான் சூஸ் பண்ணட்டா வேண்டாமா, எந்த பாதையில நான் போறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரத்துக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ். இந்த டைம்ல வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில மேஜர் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலியமாக நீங்கள் உங்களோட லவ் எனர்ஜி, உங்களோட ஹார்ட் சக்கரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அந்த பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்காதீங்க, இல்லைன்னா அதை இருந்து உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்தை தள்ளி வைங்க. ஓகே? Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். உங்களோட அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல என்ன பிளாக்கேஜ் இருக்குது, ஏன் வந்து பண்ண முடியல?
லவ் எனர்ஜி நிறையா இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, என்ன விஷயம் தடுக்குது பார்க்கலாம். Okay, pile number 2 got Knight of Swords, Patient Witch and Page of Cups. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் இருக்கு, ஆனால் அதை ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, எந்த ஒரு விஷயம் தடுக்குது, ஏன் யோசனைகள் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெரி ஆம்பிஷியஸ் பர்சனாக இருக்கலாம். உங்களோட ட்ரீம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி. ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க. நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு பைல் நம்பர் 2 நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸ் அண்ட் உங்களோட ட்ரீம் அது எதுக்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு என் ட்ரீம் முக்கியம், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லவ்வை விட உங்களோட ட்ரீம் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பிகாஸ் வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களை யோசிக்க வச்சுருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரீம்ஸ் லவ்வை விட ட்ரீம் தான் முக்கியம்னு சொல்கிற அளவுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, ரைட். அண்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் கோல்ஸ் நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு உங்களோட மைண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லவ்வை தாண்டி உங்களோட எய்ம் அண்ட் கோல் பற்றின பிளான் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் ஃபீலிங்ஸை மறைச்சிட்டே வருது. உங்களால் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியல. பிகாஸ் வந்து உங்கள் மைண்ட் ஃபுல்லாமே வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அண்ட் உங்கள் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுதான். அதுக்கப்புறம் தான் லவ், செகண்ட் ப்ரியாரிட்டி தான் லவ். அண்ட் பிஸி ஸ்கெட்யூல்ஸ், அண்ட் அது ரொம்ப ஒரு மேஜர் ஒரு ரீசனாக இருக்கலாம். பைல் நம்பர் 2க்கு நீங்கள் ரொம்ப வந்து பிஸி பர்சன். ஆக்சுவலி நீங்கள் பாஸ்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருந்திருப்பீங்க, இந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. பட் இப்போது கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம் அண்ட் பிஸியாக அதிகமாக இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் உங்களுக்கு எனர்ஜியும் போயிடும், ஈஸியாக டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட தோணாது. யாராவது பேசினா கூட நார்மலாக பதில் சொல்லிட்டு போயிடுவீங்களே தவிர ஒரு லவ்வாக ஒரு பாசமாக வந்துட்டு சொல்லணும், ஒரு லவ் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணணும்னு மோஸ்ட்லி வராது. பிகாஸ் ஆம்பிஷியஸ். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரீட் அப்படின்னா எய்தர் ஒரு பர்சன், எய்தர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஆம்பிஷியஸாக இருப்பீங்க. ஸோ ஒன் பர்சன் வந்துட்டு ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் அனதர் பர்சன் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஆம்பிஷியஸ், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. அண்ட் உங்களுக்கே வந்துட்டு நான் எப்படி இந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு லவ் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைடு உங்கள் ட்ரீம்ஸ்ன்னு வர்றப்போ கிளியரான ஒரு திங்கிங் இருக்குது, கரெக்டாக வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்குது. பட் லவ்னு வர்றப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ்ன்னு வர்றப்போ ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ரோல் என்ன அப்படின்ற அளவுக்கு கூட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சம்வேர். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிறதே காரணம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை.
நீங்கள் ஆக்சுவலி ரூட் டைப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்களை சுற்றி இருக்க பீப்புள். பட் ஆக்சுவலி யூ ஆர் நாட் ரூட். உங்களுக்கு அந்த ஒரு சம்டைம்ஸ் ஷைனஸ் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். வெரி ஷை நீங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. பி போல்ட் அண்ட் ஓப்பன் கான்வர்சேஷன் இஸ் மச் நீடட். அண்ட் உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்துட்டு இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் அண்ட் உங்களோட லாங் டேர்ம் பிளானிங் என்ன, உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையும் சரி பர்சனல் சைட்லையும் சரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து உங்கள் பார்ட்னரும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பீப்புளுக்குமே வந்து உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. பி அ லிசனர். பைல் நம்பர் 2, இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு பி அ லிசனர். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரைட் நவ் பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ், பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு லவ் விஷயத்தில். பட் ஏதோ ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கு ஆக்சுவலி. ஏன் வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல இதுதான் பிளாக்கேஜ், இது ஒரு இந்த ரீசன், நிறைய ரீசன் சொல்லியிருந்தேன். அதுல டெஃபினட்டா ஏதோ ஒரு ரீசன் பிளாக்கேஜ் இருக்குங்கிறதையே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்க. சம் சர்ப்ரைஸ் உங்களோட லவ் எனர்ஜியில, லவ் லைஃப்ல இருக்கும். இஃப் யூ ஆர் அ சிங்கிள், நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா எஸ் வெரி சூன் உங்களுக்கு 4 to 6 monthsக்குள்ளார மேரேஜ்க்கான எல்லா விஷயமும் நடந்துடும். ஸோ மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறவங்க எஸ் கண்டிப்பாக அந்த ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு நீங்கள் வெரி குட், சூப்பர்ப். பட் பர்சனல் லெவலில் பார்க்குறப்போ நீங்கள் நிறைய டெவலப் பண்ணணும். நிறைய ஸ்கில்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து இட் இஸ் அ ஸ்கில். அந்த ஒரு ஸ்கில்லை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லையும் சரி லவ்லையும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் டேர்ன் ஓவருங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சம் சர்ப்ரைசஸ் யூனிவர்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பிஸி ஸ்கெடியூல் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் போத் பேலன்ஸ் பண்ணுறது இட் இஸ் மச் நீடட். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இருக்கீங்கன்னா கமிட்மெண்ட் விஷயத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வியூஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். ரைட்? அண்ட் யூனோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யார் கூட பேசுறீங்களோ, யார் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ, இது ஒரு பார்ட்னரா இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா வந்து ஒரு 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 ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ், ஹூஎவர், யார் கூட இருக்கீங்களோ அவங்க ஒரு குட் பர்சனானு பாருங்க. பிகாஸ் இப்போ கரண்ட்லி பைல் நம்பர் 2 உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளில் குட் பர்சனும் இருக்காங்க, டாக்ஸிக்கும் இருக்காங்க. ஸோ வந்து உங்களை அதிகமாக வந்து டவுட் பட்டு யோசிக்க வைக்கிறதே வந்து அந்த ஒரு டாக்ஸிக் பீப்புளாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி வாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளோட அதிகமாக கனெக்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். இப்போ பைல் நம்பர் 2க்கு உங்கள் லவ் பிளாக் ஆனதுக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் ரீசன். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் பீப்புளோட நீங்கள் அதிகமாக கனெக்ட் ஆகிறப்போ உங்கள் லவ் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் ஹார்ட் சக்கரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த 777 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். What's blocking you from expressing love?
Pile number 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல் நம்பர் 3க்கு லவ் லைஃப்பில் லவ் விஷயத்தில் வந்து லக்கு கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் வந்து உங்களை சுற்றி நிறைய ஒரு நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருக்கு பைல் நம்பர் 3க்கு. அண்ட் அதே மாதிரி மேபி நீங்கள் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கலாம். பீப்புள் ப்ளீஸர் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் நீங்கள் நிறைய இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்போ வந்துட்டு ஆல்தோ நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இல்லைன்னா கூட ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து பொறுத்து போயிட்டே இருக்கீங்க. போல்டாக வந்துட்டு ஒரு விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண தயங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வர வர உங்களோட செல்ஃப் லவ்வும் குறையுது அண்ட் நீங்கள் மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த லவ்வும் குறையுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்போ உங்களை 100% லவ் பண்ணுறீங்களோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட லவ் எனர்ஜி நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் நீங்களும் வந்துட்டு மற்றவங்களுக்கு லவ்வை வந்து கொடுக்க முடியும். உங்ககிட்டயே லவ் இல்லை, நீங்களே உங்களை வந்துட்டு லவ் பண்ணலைங்கிறப்போ டெஃபினட்டாக நீங்கள் மற்றவங்களுக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுங்க. செல்ஃப் லவ் எப்படி டெவலப் பண்ணுறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான ஒரு ரீசன் அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு தெரியுது பைல் நம்பர் 3க்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அதிலிருந்து வெளியே வாங்க. டெஃபினட்டாக அந்த செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும். பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அது சின்னதாக இருந்தாலும் சரி. மற்ற பீப்புள் என்ன நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க ஃபார் எவர்னா செல்ஃப் லவ் ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. வெரி க்ளோஸ்டு ஒன். ஏதாவது ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு. அது சம்வேர் பார்த்தீங்கன்னா அது உங்களோட லவ் எனர்ஜி பிளாக் பண்ணுது. ஸோ ஒரு ஹெல்தியான ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது மற்றவங்களோட அந்த ஹெல்தி பவுண்டரிஸுங்கிறது நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். உங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் உங்களோட அந்த ப்ரைவசிக்குள்ளே யாரும் வரக்கூடாது. மற்றவங்களோட பிஹேவியர்ஸ் இல்லை வார்த்தைகள் இல்லை ஆக்ஷன்ஸ் எதுவுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த பவுண்டரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இஃப் யூ ஆர் மேரீட், எந்த ஒரு பாண்டிங்காக இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி டெஃபினட்டாக வரக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி அந்த தேர்ட் பார்ட்டி விலகிட்டாவே உங்களோட லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 3, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு ஒரு பீப்புள் மேலே ஃபீலிங் இருக்கலாம். யாரையும் நீங்கள் உங்கள் மனசில் வந்து ஒரு லவ் தாட் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பயப்படுறீங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லைன்னா பாஸ்ட் பிட்ரேயல்ஸ் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எதுவுமே வந்துட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லெட் கோ ஆஃப் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பைல் நம்பர் 3க்கு எனதர் பிளாக்கேஜஸ். இப்போ நான் போய் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா, இல்லை பாஸ்டில் நடந்த மாதிரியே நடந்துருச்சுன்னா, நான் ஒரு பீப்புள் கிட்ட போய் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட இன்னொரு நெகட்டிவும் கொண்டு வந்துடுறீங்க. இதுவே வந்து இந்த கேள்விகள் நீங்கள் உங்களுக்குள்ளார கேட்க நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது கூட உங்களால் செய்ய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸை விடுங்க.
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் லவ் விஷயத்தில் வந்து வேண்டாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி வேண்டாம். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், நார்மலி இருக்கும், பட் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். அண்ட் லவ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3, எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரியாக்ஷன்ஸ், ப்ராமிசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் விடாதீங்க அண்ட் ரொம்ப யோசிச்சுட்டு பொறுமையாக சொல்லுங்க. ஓகேங்களா. அண்ட் செல்ஃப் லவ், சி சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நீங்கள் வந்து செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களாவே ஒரு கிஃப்ட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, உங்களுக்கு நீங்களே அந்த செல்ஃப் லவ் கொடுக்குறப்போ எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக ரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ செல்ஃப் லவ்க்கு நிறைய வேஸ் இருக்குது. அந்த ஒரு கிஃப்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு கிஃப்ட் போட்டு நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஒரு ஓன் கொட்டேஷன் நீங்களாவே உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்குறப்போ அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ யூ கேன் ட்ரை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி ஒரு சில பேருக்குலாம் ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எஸ் அதிகமாக வாங்குங்க. நீங்கள் உங்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு ட்ரீட் கொடுங்க. சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஐடியாஸ் அதாவது கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா வேணும்னா அவ்வளோ யோசிக்கிற நீங்கள் ஏன் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு ஐடியாஸ் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு புது புது ஐடியாஸை கொண்டு வாங்க. எப்படி செல்ஃப் லவ்வை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து என்னோட லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, பார்ட்னர் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிறது, என்னை மட்டும் லவ் பண்ணுறது டீப்பாக, நிறையா ஐடியாஸ் யோசிங்க. உட்காந்து வரி பண்ணிக்கிட்டே இது இந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸை கொண்டு வராதிங்க. ரைட், இந்த 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த லிமிட்டேஷன்ஸ் வேண்டாம், புதுசாக ஐடியாஸ், ஒரு பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இந்த கார்டை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது அண்ட் ஒரு ஹீலிங்கிறது வந்துட்டு டெஃபினட்டாக இருக்குது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு உங்களோட லவ் லைஃப்பில் வந்து இது முடியாததுன்னு கிடையாது, டெஃபினட்டாக வந்துட்டு முடியும். ரைட், அந்த லேக் ஆஃப் ஐடியாஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும் இது வரைக்கும், பட் இனிமேல் வேண்டாம். சரி, இந்த கார்டை பார்க்குறப்போ சரி அவ்வளோ என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் நடந்தால் கூட உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியும். ஜஸ்ட் ஹீலிங் இஸ் வெரி மச் நீடட். ஓகேங்களா. ஸோ லவ் லைஃப்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ், பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஐ அட்ராக்ட் மோர் லவ் இன்டு மை லைஃப், அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸோட வந்துட்டு இருங்க. நான் லவ் பண்ணால் அதை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு யோசனைகளே வேண்டாம். நான் என்னோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஈக்குவலான ஒரு லவ்வை நான் ரிசீவ் பண்ணுவேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த தாட்ஸ் வைக்க வைக்க நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.